சிறகடி காசுல மீனாவை சிந்தாமணி கடத்தவே இல்லங்க. நம்ம நினைக்கிற ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கு. சிந்தாமணியோட அப்பா கேட்கிறாரு, என்ன சிந்தாமணி இதே காசு கொடுத்துட்டே இருந்தா எப்படி நம்ம ரேகாவை எப்படிதான் காப்பாத்துறது அப்படின்னு சொல்றாரு. சிந்தாமணிக்கு என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது முத்து வந்து சண்டை போடுறாரு. மீனா எங்க வச்சிருக்கீங்க, எதுக்கு அவளை கடத்துனீங்க, உன் பொண்ணு ஆசைப்பட்டா அவளை சத்தியம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னால முடியல நான் பண்ணி வைக்கிறேன், எதுக்கு எப்படி கடத்துற அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சண்டை போடுறாரு. உடனே அப்பா சொல்றாரு, பொண்ணு கடத்துறது ஆத்துக்கு பதிலா நீங்க பண்ற வேலை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உன் பொண்ணு நாங்க கடத்துற அவ எங்க காணப்படலாம் அங்க போய் தேடி வந்து கேட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவன் வெளியே துரத்துறாரு. அவனை வந்து பதறி அடிச்சுட்டு இனிமே பொண்ணாடி ஏதாவது ஆச்சுனா உங்களை வந்து கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு உடனே சிந்தாமணி கேட்கிறாரு, நீ எதனா கடத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, நான் எங்க கடத்துறேன், அவளை கடத்தி வச்சு நான் என்ன பண்றேன், நானும் அவளை கடத்தல, என் வேலையும் கிடையாது. அவன் பரபரப்பா பேசுறத பார்த்தா உண்மையா மீனா காண போயிருக்கப்பல என்ன நடக்குது தெரியல, பொண்ணு காப்பாத்து நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடியால் கிட்ட சென்னையில தான் எங்க இருப்பா அவளுக்கு சுத்தி முத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. வெளியில வந்து முத்து யோசிச்சு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து மீனோட பைக் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிரு. விரும்பி உள்ள போயிட்டு அப்பா மீன் எங்க மீன் வந்தாலப்பா எனக்கு போன் கூட பண்ணலப்பா எங்க பண்ண ஏதாவது சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா கேட்கிறாரு. உடனே அப்பா சொல்றாரு, முதல்ல அமைதியா அவளை மீன கிட்ட சண்டை படாத, அவட்டு போன் இல்லையா அதனால அவளை கால் பண்ண முடியல, அவன் எப்போ வீட்டுக்கு வந்தா உள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு நீ வெயிட் பண்ண வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த தயவு செஞ்சு சண்டை படாத அப்படி ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லி மீனை பார்த்து முத்து வந்து தபா தபான்னு கத்துறாரு. உடனே அப்பா வந்து கத்துறாரு, என்ன சொல்ல முடியும், நான் அவட்டு சண்டை படாதுன்னு சொன்னேன், நீ அப்படியே அவசர புத்தியில உங்க அம்மா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ உள்ள கூட்டு போய் பொறுமையா என்னாச்சு ஏதாச்சும் கேளு, இனிமே இப்படி பண்ண வேணாம் அப்படின்றத பொறுமையா சொல்ல, அதை விட்டு இப்படி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அட்வைஸ் பண்ணி உள்ள அனுப்புறாரு. அதோட முத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு மீனை கேட்கிறாரு, மீன் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மீன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்களோட கூட வேலை செய்யறவங்களுக்கு யாரோட பொண்ணுக்கு வந்து பிரசவமா அந்த பிரசவத்துக்காக அவங்க போயிட்டாங்க. என்னால அங்க போன் எடுக்க முடியல, போன்ல சார்ஜோ இல்ல, அதனால என்னால எதுவும் பண்ண முடியல, அதனால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்தம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி எல்லாம் தேடினா அப்படின்றத சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. மீன் ஒண்ணு கேட்கறாங்க, எவ்வளவு இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா மீனா இல்லாம நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் லவ் ரொம்ப அழகா பரிமாறிக்கிறாங்க. அந்த சீன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சோ அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்து வீட்டுக்கு அந்த கிளப் அசோசியேஷன்ல இருந்து வராங்க. நீங்க நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்றீங்க, நிறைய உதவி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். உங்களோட இந்த உதவியை வந்து நாங்க அங்கீகரிக்கணும்ன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து அவருக்கு பொன்னாடியெல்லாம் போத்தி இப்ப கிளப் அசோசியேஷன்ல ஒரு தேர்தல் மாதிரி வைக்கணும், நீங்க அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு பதவியில நீங்க போட்டிடுங்க சார், நீங்க போட்டிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும், நீங்க கண்டிப்பா போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட பதவி இதோட இது எல்லாத்துக்கும் நான் காரணம் மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி பத்தி அவர் சொல்லிட்டு பிறகு ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா பாக்குறீங்களா கிடையாது, நீங்க கண்டிப்பா இதுல சேரணும், நீங்க கலந்துக்கணும், உங்களுக்கான திறமைக்கும் உங்களுக்கு வந்து உதவி பண்ற குணத்துக்கும் நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க, நீங்க அப்படி கண்டிப்பா இதுல போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சொல்லிட்டு சரி ஓகே சார் நீங்க டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் வந்தவங்க கிளம்பிட்டாங்க. மீனோட முத்துவோட அவங்க அம்மா ரொம்ப கோவமா விஜய் அப்படியே பாக்குது, இவன் மட்டும் முன்னேறினே போறானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட இந்த சீனை முடிச்சிருக்காங்க, இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சிறகடி காசுல இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.